Hi, this is Value Updates YouTube channel. நம்ம Value Update channel வந்து எக்ஸ்க்ளூசிவ் லாவை மக்களுக்கு எஜுகேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். மிக சிறப்பாக வந்து எஜுகேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சட்டம் எல்லாரும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வேல்யூ அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. அப்போ தான் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வந்து நம்ம அப்டேட் பண்ணுற சட்டங்கள் வந்து தெரிய வரும். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், மக்கள் வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கிடட்டும் சட்டத்தை உங்கள் மூலமாக. மற்றும் வந்து நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்தா தான் வந்து உங்களுக்கு ஒரு சட்டம் வந்து சரியான அளவில் வந்து தெரிய வரும். சும்மா லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னாலும் இல்லை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலும் சரி, அது வந்து சட்டம் உங்களுக்கு முழுமையான வடிவத்தில் வந்து கிடைக்காது. அதனால் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா முழு தகவலும் சட்டத்துடைய முழு தகவலும் வந்து உங்களுக்கு தெரிய வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தகுதியான சாட்சி வந்து நீதிமன்றத்திற்கு என்ன யார் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இது எந்த சட்டத்தின் கீழ் எந்த வந்து பிரிவின் கீழ் வந்து தகுதியான சாட்சியை வந்து நாம் ப்ரொடியூஸ் பண்ணணும், ஹூ இஸ் த காம்பட்டன்ட் விட்னஸ் இன் த கோர்ட் அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி பார்க்குறோம். அதாவது 2023 வந்து பிஎஸ்ஏ சட்டம், அதாவது ஃபார்மர்லி நோன் அஸ் அன் ஐபிசி இந்தியன் பீனல் கோட். இதன் கீழே வந்து ஒரு திறமையான சாட்சியின் யோசனை, உண்மையான சாட்சியங்கள் நீதிமன்றத்துக்கு முன் வந்து கொண்டு வரப்படுவதை வந்து உறுதி செய்வதில் மிக முக்கியமான ஒரு சட்டமாகும். சாட்சியின் திறன் தொடர்பான விதி வந்து, அதாவது பிரிவு 124 வந்து சாட்சியை பற்றி பேசுகிறது. பிரிவு 124, 125, 126 வந்து கொடுக்கப்பட்டுள்ள மற்றும் பிரிவு 168 வந்து நீதிபதியின் கேள்விகளை எழுப்ப அல்லது தயாரிப்புக்கு உத்தரவிட வந்து அதிகாரத்தை வந்து எம்பசைஸ் பண்ணி வந்து விளக்குகிறது. இந்த பிரிவுகள்லாம் வந்து முக்கியமான ஒரு பிரிவுகள், அதாவது விட்னஸை வந்து நம்ம கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. மற்றும் பார்த்திங்கன்னா சிவில் கேஸ்லேயும் விட்னஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு கேஸுக்கும் ஒவ்வொரு விதமான விட்னஸ் வந்து நம்ம கொண்டு போக வேண்டியது இருக்கும். மிகவும் முக்கியமானது கிரிமினல் கேஸில் வந்து விட்னஸ்ங்கிறது மிகவும் முக்கியமானது. விட்னஸோட வந்து கராபரேட் பண்ணி வர்றது தான் வந்து பார்த்திங்கன்னா எவிடன்ஸு. இன்றைக்கி நம்ம விட்னஸ் வந்து தகுதியான விட்னஸ் யார் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒருவரின் திறமையானவராக கருதப்படுவது வந்து தகுதியான விட்னஸாக வந்து கருதப்படுகிறது. என்ன அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நபர் வந்து கேள்விகளை புரிந்து கொள்ளவோ அல்லது பகுத்தறிவு பதில்களை வழங்கவோ இயலாத என்ற நீதிமன்றம் கருதினால் வந்து அவர் சாட்சியமளிக்க தகுதியானவராக கருதப்பட மாட்டார். அதாவது யாரும் பார்த்தீங்கன்னா, சாட்சி அளிக்க வந்து யார் வந்து வந்து தகுதி அற்றவர் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டாலே யார் வந்து சாட்சி அளிக்க வந்து தகுதி உடையவர் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிடும். அதாவது மிக இளம் வயதினராக இருந்தால் வந்து மென்மையான வயதாக இருக்கிறது அப்படின்னா வந்து அவருக்கு புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் தான், அதாவது கேள்விகளே தெரியவில்லை, அவர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அந்த இதை வந்து அப்படின்னா வந்து அவர் தகுதியற்றவராக ஆகிடுவார். முதிர்ந்த வயது அவருக்கும் வந்து ஒரு விட்னஸாக கொண்டு போகிறோம், அவரால் கேள்வியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா தான் வந்து தகுதியற்றவராக மாறிவிடுவார்கள். மன அல்லது உடல் நோய் சம்பந்தமாக மிகவும் பாதிக்கப்பட்டவர், அவராலையும் வந்து கேள்விகளை வந்து புரிந்து கொள்ள முடியவில்லை, சுயமாக சிந்திக்க வந்து திறன் இல்லை அப்படிங்கும்போது அவரும் வந்து தகுதியற்றவராக மாறிவிடுவார். இவர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து விட்னஸாக வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. திறமையான சாட்சியங்களின் முக்கிய வகைகள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, திறமையான சாட்சியாக யாரை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னா, மனநிலை சரியில்லாதவர்கள் சம்பந்தமாக பார்த்திங்கன்னா, மனநிலை வந்து சரியில்லாத ஒருவர் தானாகவே திறமையற்றவராகி விட மாட்டார்கள். ஏன்னா மனநிலை அப்படிங்கிறது சைக்காலஜிக்கலாக பல வகைகளாக இருக்கிறது. அவர்களால் வந்து நடைமுறைகளை புரிந்து கொள்ள தவறினால் அல்லது கேட்கப்படும் கேள்விகளுக்கு தர்க்க ரீதியான பதிலை வந்து கொடுக்க முடியாவிட்டால் மட்டுமே தடை வந்து எழும் சட்டத்தின் மூலமாக. அதாவது அண்டர்ஸ்டாண்டபிள் இதிலே இல்லை லுனாட்டிக்காக இருக்கார், ரொம்ப மென்டலி வந்து டிஸ்டர்ப்டு, மென்டலி வந்து
அவர் வந்து தன்னை மறந்த இயல்பில் இருக்கிறார் அப்படின்னா அந்த சாட்சியை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. குழந்தை சாட்சிகள் வந்து பார்க்கும்போது சட்டத்தால் நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச வயதுங்கிறது எதுவுமே கிடையாது. என புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது தான். ஒரு சட்டத்தால் வந்து ஒரு கேள்வியை வந்து ஒருத்தர் வழக்கறிஞர் வந்து விட்னஸ் ஒரு குழந்தை ஒரு 40 வயது குழந்தையை கேட்கும்போது அவர் அதை புரிந்து கொண்டு அதுக்கு பதில் சொன்னார்னா கோர்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அதை தான் வந்து இப்போ சொல்கிறாங்க. குழந்தையின் கேள்விகளை வந்து புரிந்து கொண்டு பதிலளிக்கும் திறன் தான் வந்து முக்கியமானது அப்படிங்கிறது ஒன்று. சாட்சியத்தை பதிவு செய்வதற்கு முன் நீதிமன்றம் எழுப்பிய கேள்விகளை கேட்கலாம். இது ஒயர் டயர் சோதனை என்று அழைக்கப்படுகிறது. என குழந்தைக்கு சத்திய பிரமாணத்தின் அர்த்தம் வந்து புரியாவிட்டாலும், அதாவது ஃபஸ்ட்டு வந்து சத்திய பிரமாணம் அது புரியாவிட்டாலும் பரவாயில்ல, குழந்தை வந்து உண்மையான விவேகமாகவும் வந்து பதில்களை வந்து சொன்னால் சாட்சியத்தை வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம இதில் வந்து தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சாட்சிகளையோ அல்லது பேச முடியாத நபர்களையோ ஊமையாக இருப்பவரை வந்து எப்படி வந்து விட்னஸாக ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பேச முடியாத ஒருவர் வந்து எழுத்து மூலமாக அல்லது அடையாளங்கள் மூலமாக பயன்படுத்தியோ சாட்சியம் வந்து அளிக்க வந்து சட்டத்தில் வந்து வழிவகை இருக்கிறது. இது வாய்மொழி ஆதாரமாக வந்து கருதப்படுகிறது. என்ன ஒரு எழுத்துப்பூர்வமாக இருக்கலாம், என்ன இந்த மாதிரி இருக்குன்னா அது வந்து வாய்மொழி ஆதாரமாக வந்து கன்சிடர் பண்ணி நீதிமன்றம் வந்து அந்த சாட்சியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடும். அப்புறம் வந்து நீதிமன்றம் வழங்க வேண்டும் என்றால் வந்து தகுதி வாய்ந்த மொழிபெயர்ப்பாளர் அல்லது சிறப்பு கல்வியாளராக இருக்கணும். அதாவது மொழி தெரியலை அப்படின்னா வந்து ஹிந்தியால் இருக்கிறாரு, தமிழ்நாட்டில் வழக்கு நடக்கு, ஹிந்தி தான் தெரியும் அப்படின்னா ஒரு மொழிபெயர்ப்பாளரை வைத்து வழக்கறிஞர் கேட்கும் கேள்விகளை வந்து அவர் மொழிபெயர்த்து ஹிந்தியில் வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து சொல்லுவார். அதை வந்து கோர்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிடுவாங்க. இது வந்து நடைமுறையில் வந்து கொண்டு வரலாம். அப்புறம் வந்து சிவில் வழக்குகளில் வந்து தரப்பினரும் அவர்களின் வாழ்க்கை சம்பந்தமான குடும்ப சம்பந்தமான துணைவர்கள் பார்த்திங்கன்னா சிவில் வழக்குகளில் வந்து வழக்கின் தரப்பினரும் அவர்களின் வாழ்க்கை துணைவரும் அவர்களுடைய உறவினர்களும் வந்து விட்னஸாக வரலாம். அதாவது அவர் உறவினர் அதனால் விட்னஸாக வர முடியாது அப்படின்னு வந்து சொல்ல முடியாது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிவிச்சுக்கிறோம். குற்றவியல் வழக்குகளில் வாழ்க்கை துணைவர்கள், அதாவது ஹஸ்பண்ட் சம்பந்தமாக பார்த்திங்கன்னா குற்றவியல் வழக்குகளில் வந்து குற்றம் சாட்டப்பட்டவரின் கணவர் அல்லது மனைவியும் ஒரு திறமையான சாட்சியாக வந்து கருதப்படும். அவர்கள் வந்து தங்கள் துணைக்கு ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ சாட்சியம் அளிக்கலாம் அப்படிங்கிறதும் தான் வந்து உண்மை. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இது சம்பந்தமான வழக்கு வந்து நம்ம பார்க்கலாம். சாட்சிகளின் தகுதி குறித்த முக்கியமான தீர்ப்புகள் வந்து இருக்குது. அந்த கேஸ் லாஸ், அதாவது அந்த தீர்ப்புகள் அது என்ன தீர்ப்பு எங்கே கொடுக்கப்படுது அப்படின்னு பார்க்கலாம். ராமேஸ்வர் வர்சஸ் ராஜஸ்தான் மாநிலம் 1952 வழங்கப்பட்ட தீர்ப்பு. ஷார்ட் நோட், அதாவது சுருக்கமான தீர்ப்பு சுருக்கமாக நம்ம இப்போ சொல்கிறோம். நீதிமன்றம் வந்து நம்பகமானதாக கண்டறிந்தால் ஒரு குழந்தை வந்து சாட்சியம் வந்து தண்டனைக்கு அடிப்படையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து தீர்ப்பளிச்சிருக்கு. அடுத்த வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா தத்தோ ராம் ராவ் சகாரே வெர்சஸ் மகாராஷ்டிரா மாநிலம். இது வந்து பார்த்திங்கன்னா 1997. இது வந்து உண்மையை பேச வேண்டிய கடமையை வந்து புரிந்து கொண்டால் ஒரு குழந்தை வந்து சாட்சியம் அளிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த தீர்ப்பு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ராஜஸ்தான் மாநிலம் வெர்சஸ் ஓம் பிரகாஷ் 2002. இதில் வந்து ஒரு 5 வயது குழந்தை வந்து திறமையானது என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. ஏன்னா அந்த 5 வயது குழந்தை மூலமாக வந்து விட்னஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த 5 வயது குழந்தையை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. திறமை என்பது வயதை பொறுத்தது அல்ல, மன திறனை பொறுத்தது அப்படிங்கிறத வந்து இந்த வழக்கு வந்து எம்பசைஸ் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. அடுத்தது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது
மகாராஷ்டிரா மாநிலம் வெர்சஸ் டாமா ஹிண்டே 2000. அதாவது ஊமையாக இருப்பவர் வந்து அடையாளங்களை பயன்படுத்தி சாட்சியம் அளிக்கலாம், நீதிமன்றம் சரியான விளக்கத்தை உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. பகவான் சிங் வெர்சஸ் மத்திய பிரதேஷ் மாநிலம், இது 2002 வந்து வந்த தீர்ப்பு. நீதிபதிகள் வந்து தலையிடுவதற்கு முன்பு தரப்பினர் வந்து, அதாவது வழக்கு தரப்பினர் வந்து பொறுமையாக குறுக்கு விசாரணை செய்ய அனுமதிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு தீர்ப்பு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கேள்வி பதிலாக வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த கேள்வி பதில் வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி பதில், இந்த விட்னஸ் சம்மந்தமான கேள்வி பதில். அதாவது பிஎஸ்ஏ சட்டம் 2023 கீழ் ஒரு திறமையான சாட்சி யார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போ பார்க்கும்போது பிஎஸ்ஏ 2023 சட்டத்தின் கீழ் வந்து ஒரு திறமையான சாட்சி என்பவர் வந்து கேட்கப்படும் கேள்விகளை வந்து புரிந்து கொண்டு பகுத்தறிவு பதில்களை வந்து வழங்கக்கூடிய எவரும் வந்து ஒரு திறமையான சாட்சியாக வந்து கருதப்படுவார், அவர் அங்கீகரிக்கப்படுவார். புரிதல் மற்றும் பதிலளிப்பை வந்து பாதிக்காத வரை வயது, மன அல்லது உடல் நிலையில் எந்த தடையும் வந்து இல்லை, அதாவது புரிதல் வேணும் அப்படிங்கிறது. கேள்வி 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திறமையான நேரில் கண்ட சாட்சியை உருவாக்குவது எது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. ஒரு திறமையான நேரில் கண்ட சாட்சி என்பது ஒரு சம்பவத்தை நிகழ்வை நேரில் பார்த்தவராவாரும் நீதிமன்றத்தின் முன் அதை தெளிவாகவும் பகுத்தறிவுடனும் உண்மையாகவும் நடந்ததைப் போலவும் கூறக்கூடியவராகவும் இருப்பார். உண்மைகளை உணர்ந்து தொடர்பு கொள்ளும் அவர்களின் திறன் அவர்களை நம்பகத்தன்மை வாய்ந்ததாக ஆக்குகிறது அப்படிங்கிறது தான் வந்து பதில். இதில் வந்து கேள்வி 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4 வகையான சாட்சிகள் யாவை அப்படின்னு ஒரு கேள்வி பதில், ஒரு கேள்வி எழுது. அதுக்குண்டான பதில் பார்த்திங்கன்னா, நேரில் கண்ட சாட்சி, நிபுணர் சாட்சி, விரோத சாட்சி, ஒரு முக்கியமான வழக்குக்குண்டான சாட்சி. இதில் வந்து நேரில் கண்ட சாட்சி சம்பவத்தை நேரில் பார்த்தவர் அல்லது கேட்டவர். அதாவது நேரில் பார்த்தவர்னா டைரக்ட் விட்னஸ், ஹியர்சே விட்னஸ் கேட்பவர். நிபுணர் சாட்சி அப்படின்னா சிறப்பு அறிவு அல்லது திறமையின் அடிப்படையில் மருத்துவர் அல்லது தடயவியல் நிபுணர் போன்றவர்கள், டாக்டர் அண்ட் வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் வந்து தடயவியல் நிபுணராக வந்து இருக்கும் ஒருவர் வந்து சாட்சியாக கொண்டு வரப்படலாம். விரோத சாட்சி அப்படிங்கிறது தங்களை அழைத்து தரப்பினருக்கு எதிராக திரும்பும் சாட்சி, அதாவது பிறல் சாட்சியம்னு சொல்லுவாங்க அந்த சாட்சி. அப்புறம் வந்து வழக்கு உண்டான சாட்சினா வழக்கில் தொடர்புடைய ஒருவரின் குணம் அல்லது நற்பெயரை பற்றிய சாட்சி அளிக்கும் ஒரு நபர் வந்து ஒரு வழக்குக்குண்டான சாட்சி அப்படின்னு நம்ம வந்து அறியப்படுகிறது. கேள்வி 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் தகுதி வாய்ந்த சாட்சி அல்ல அப்படிங்கும்போது கேள்விகளை வந்து புரிந்து கொள்ளவோ அல்லது பகுத்தறிவு பதில்களை கொடுக்கவோ முடியாத ஒருவர் தான் வந்து தகுதியற்ற சாட்சி அப்படிங்கிறது. மிகவும் இளமை அல்லது முதுமையாக இருந்து அவர் வந்து இந்த பகுத்தறிவு புரிதல் இல்லாதவர், மனநலக் கோளாறு உள்ளவர், உடல்நிலை வந்து மிகவும் குன்றி சரியில்லாமல் இருப்பவர். இதே போன்று ஏதேனும் காரணம் நீதிமன்றத்தில் வேறு விதமான நிரூபிக்கப்படாவிட்டால் அத்தகைய நபர் திறமையற்றவர்களாக கருதப்படுவார்கள். இவர் வந்து பகுத்தறிவு புரிதல் ஒன்று இல்லை அப்படிங்கும்போது அவர் வந்து சாட்சிக்கு உகந்தவர் அல்ல. கேள்வி 5 பார்த்தீங்கன்னா, போலி சாட்சி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ் விட்னஸ். அதாவது போலி சாட்சி என்பவர் உண்மையான சட்டப்பூர்வ சாட்சி வந்து அல்ல, ஜோடிக்கப்பட்ட ஒரு விட்னஸ். இந்த சொல் வந்து பயிற்சி அல்லது பயிற்சிகளின் போது பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக போலியாக நீதிமன்றங்கள் அல்லது போலி விசாரணைகளில் பங்கேற்பாளர்கள் கற்றல் நோக்கங்களுக்காக உண்மையான நீதிமன்ற நடவடிக்கைகளை உருவகப்படுத்த
சாட்சிகளாக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான். கேள்வி 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்ஏ சட்டம் 2023 கீழ் வந்து ஒரு திறமையான சாட்சி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயது, நோய் அல்லது மனநல குறைபாடு காரணமாக தகுதி நீக்கம் செய்யப்படாவிட்டால் கேள்விகளை புரிந்து கொண்டு தர்க்க ரீதியாக பதில்களை வழங்குபவர், பகுத்தறிவோடு சுயநலத்தோடு இருப்பவர் ஒரு திறமையான சாட்சி என்று நீதிமன்றம் வந்து கருதுகிறது. கேள்வி 7 அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு குழந்தை திறமையான சாட்சியாக கருதப்படுகிறதா அப்படின்னு கேள்வி பார்க்கும்போது ஆம் அப்படின்னு சொல்லலாம். எப்போ வந்து ஆம் அப்படிங்கும்போது, குழந்தை பகுத்தறிவு மற்றும் உண்மையுள்ள பதில்களை கொடுக்க முடிந்தால் வயது ஒரு தடை அல்ல அப்படிங்கிறது தான் வந்து தீர்ப்பாக நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கேள்வி 8 அப்படின்னு பார்க்கும்போது, வாய் பேச முடியாத ஒருவர் வந்து சாட்சியம் அளிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது முடியும். மொழிபெயர்ப்பாளர்கள் மற்றும் வீடியோகிராஃபிக் ஆதாரத்துடன் எழுத்து அல்லது அடையாளங்களை பயன்படுத்துவதன் மூலம் வந்து சாட்சியம் அளிக்க முடியும். கேள்வி 9, குற்றவியல் அல்லது சிவில் வழக்குகளில் வாழ்க்கை துணைவர்களை சாட்சியம் அளிக்க முடியுமா அப்படின்னா முடியும். அவர்கள் 2 வகையான நடவடிக்கைகளிலும் திறமையானவர்களாக இருந்தால் சாட்சியம் அளிக்கலாம். வந்து உண்மையான சாட்சிகள்னால் கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலும் சாட்சி வந்து கொடுக்கலாம். கேள்வி 10 வந்து குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக ஒரு கூட்டாளி, அதாவது அக்யூஸ்டு ஒரு கூட்டாளி வந்து சாட்சியம் அளிக்க முடியுமா அப்படின்னா முடியும். எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தப்பட்டாலும் சாட்சியம் சட்டப்பூர்வமாக கொள்ளத்தக்கதாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் நீதிமன்றத்தால். எது வந்து சாட்சியம் வந்து யாரை கொடுக்கலாம், சாட்சியம் யார் கொடுக்க முடியாத நீதிமன்றங்களில் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது முக்கியமான ஒரு சட்டமாக கருதுவதால் நம்ம இதை வந்து பதிவிட்டு இருக்கிறோம். நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மிக்க நன்றி, வணக்கம்.